மக்களிடமிருந்து மக்களுக்காக. ஆக மக்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு மக்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதனால் பொதுமக்களின் பங்களிப்போடு தேசிய ஜனநாயக கூட்டணி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதும் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீற்றிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் சேகரிக்கும் இந்த கருத்துக்கள் மக்களுக்காக நிறைவேற்றப்படுவதற்கான முழு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகவும் இந்த நிகழ்வு இன்று தமிழகம் முழுவதும் உள்ள 38 மாவட்டங்களில் தொடங்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் வாகனங்களில் பெட்டி வைத்து அதில் பொதுமக்களின் கருத்து கேட்கப்படுகிறது. 15ஆம் தேதி வரை எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இந்த வாகனங்கள் செல்கின்றன. ஆக ஒரு சட்டமன்ற தொகுதி விடாமல் எல்லா இடங்களுக்கும் எங்களது வாகனம் செல்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் செய்தியை இங்கே மிக அழகாக எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுவோம், சேர்ந்து வெற்றி பெறுவோம் என்ற செய்தியை மிக தெளிவாக சொன்ன அருமை தம்பி அசோக் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதியாக வந்திருக்கும் மரியாதைக்குரிய ஜனார்தன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாங்கள் இங்கே போட்டி போடும் போது கூட தினம் என்னோடு வந்து பணியாற்றிய திரு ஜனார்தன் அவர்களாக இருக்கட்டும், தம்பி லூயிஸ் அவர்கள் மிகச் சிறப்பாக எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் வெற்றிக்கு நாம் எல்லாம் இணைந்து பாடுபடுவோம் என்பதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கம். அதே போல அடையார் பகுதி செயலாளர் அருமை தம்பி கண்ணன் அவர்களுக்கும், அதிமுக பகுதி செயலாளர் கணேசன் அவர்களுக்கும், நமது மண்டல் தலைவர் பிஜேபியின் மண்டல் தலைவர் சகோதரர் பாலு அவர்களுக்கும், இங்கே மாவட்ட தலைவராக இன்று இளைஞரணி மாநாடு விருதுநகரில் நடக்கிறது. உதயநிதி தலைமை தாங்குவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் மிக மிக இளைய வயதில் இந்த இயக்கத்தில் சேர்ந்து மிக கடுமையாக உழைத்து இன்று தனது சொந்த முயற்சியினால் எந்த பின்புலமும் இல்லாமல் மாவட்ட தலைவராக ஒருவர் உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருக்கும் அருமை தம்பி இந்த மாவட்ட தலைவர் குமார் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிவகுமார் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தயாநிதி வேளச்சேரி கிழக்கு மண்டல தலைவர் தயாநிதி அவர்களுக்கும், சாய் லட்சுமி ஸ்ரீ சாய் லட்சுமி அவர்கள் மிகச் சிறப்பாக என்னோடு இந்த நிகழ்வில் பணியாற்றி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் பாராளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக ஒரு பெண்ணாக இருந்து முழுவதுமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும், டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கும், புண்ணியமூர்த்தி மண்டல் பொதுச் செயலாளர் மணிகண்டன், கணேஷ் பாபு மற்றும் ரத்நாயக் அவர்களுக்கும், CS குமரன் அவர்களுக்கும், மகேஷ் போன்ற செயலாளர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் சகோதரர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சி சகோதரர்களுக்கும், பாஜக சகோதரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிட்டேன். அடையார் மண்டல் தலைவர் தான் முதல் சொன்னேன். சரி, அடையார் மண்டல் தலைவர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை சகோதரர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைய தினம் இங்கே சகோதரர் அசோக் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்ற ஆரம்பித்திருக்கிறோம். இணைந்து வெற்றி பெறுவதற்கு முடிவை செய்துவிட்டோம். ஆனா இன்னைக்கு எதிர்கூட்டணி நாங்க கூட்டணியா இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு காலையில் சகோதரர் திருமாவளவன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். நாங்க திமுகவுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பல,
ஆனா எங்கள் முடிவுக்கு எதிராக அவர்கள் முடிவெடுத்தார்கள் என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு விலகுவதை தவிர வேறு வழி இல்லை. திருமாவளவனோட அறிவிப்பு. தம்பி கார்த்திக் சிதம்பரத்துல கேக்குறாங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் குழு அமைக்கவில்லை. அவங்க கூப்பிட்டாதானே நாங்க போக முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல மாணிக் தாக்கூர் ஒரு ட்வீட் போடுறாரு, தமிழகத்தை பற்றி சொல்வதற்கு துணிச்சல் இல்ல. அதனால புதுச்சேரியை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, புதுச்சேரியில காங்கிரஸ் தானே பெரிய கட்சி, திமுக அடியில நாங்க எப்படி வேலை செய்ய முடியும், அதனால காங்கிரஸ் தலைமையில தானே இருக்கணும்னு மறைமுகமாக ஒரு ட்வீட் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று நாங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அங்கே இந்திய கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. தேர்தல் நெருங்க 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 அவர்கள் கூட்டணி எப்படி வெலவெலுத்து போகிறது என்று பாருங்கள். இங்கே நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நேற்று கூட என்னை பத்திரிகை சகோதரர்கள் கேட்டார்கள், பாரதிய ஜனதா கட்சி இன்று நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்று காலை ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவோடு நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தம் இங்கே உள்ள தொழிலாளர்கள், விவசாயிகள், சிறு குறு தொழிலாளர்கள் எல்லோருக்கும் பயன் தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கே உள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மோடி அவர்கள் பயந்து விட்டார்களாம். மோடி அவர்கள் ட்ரம்புக்கும் பயப்பட மாட்டார்கள், பாகிஸ்தானுக்கும் பயப்பட மாட்டார்கள், யாருக்கும் பயப்படாத மோடி அவர்கள் இந்த நாட்டை இன்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே அடிமை கூட்டணி அடிமை கூட்டணி அடிமை கூட்டணி என்று வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்று சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக தான் காங்கிரசிற்கு அடிமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் உங்களை சிறையில் தள்ளிய காங்கிரஸ், அவசர நிலையில் சிறையில் தள்ளிய காங்கிரஸோடு எந்த அடிமையாக நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? மொழிப்போர் தியாகிகளுக்காக கூட்டம் நடத்துகிறீர்கள், ஏன் காங்கிரஸை அழைக்கவில்லை? உங்களது தொண்டர்களை சுட்டுக் கொண்ட காங்கிரஸை எதிர்த்து உங்களால் அரசியல் செய்ய முடியவில்லை. காங்கிரசிற்கு அடிமையாக இருந்து கொண்டிருந்துட்டு எங்களை பார்த்து அடிமை கூட்டணி என்று சொல்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் கிடையாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிற. காங்கிரஸ்ல பல பேரு சூரியனை பார்த்து கும்பிடுறதுக்கு பதிலா விசில் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்களாம் விசில் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தோற்று போகக்கூடிய கழகம் என்பதனாலதான் ஒவ்வொருவராக இன்று எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரசிற்கு முதலிலே நம்பிக்கை போய்விட்டது. திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை காங்கிரசுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுக்கும் அந்த நம்பிக்கை போய்விட்டது. அதனால நாங்க அழுத்தம் கொடுக்க மாட்டோம், ஆனா வெளியேறுவோம். யாரெல்லாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற காத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று எங்கள் தலைவர் சொல்லி இருக்கிறார், நிறைய பேர் எங்களோடு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் சேர வேண்டும் என்றார்களோ அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கூட்டணியாக இருந்தாலும் யாரெல்லாம் அந்தந்த கட்சி அணுகுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்களது கட்சியின் சார்பில் அண்ணன் துரைசாமி அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து யாரெல்லாம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அண்ணன் துரைசாமி அவர்களை அணுகலாம் என்பதையும் நான் இங்கே சொல்லி, ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்று வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிறது. இன்று நான் சொல்கிறேன், அவர்களின் கூட்டணியில என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது, வெறும் கை இருக்குது. வெறும் கையை வைத்து முளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் பானை இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியில் கூட்டணியில் நிச்சயமாக நாங்கள் அவர்களின் சூரிய ஒளி எந்த விதத்திலும் மக்களுக்கு பலன் தராமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே மக்களுக்காக இலை போட்டு, ரெட்டை இலை போட்டு, குக்கர்ல சாதம் செஞ்சு அதை சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று அவர்கள் முகம் தாமரை போல மலர்களை பார்த்து விட்டு சாப்பாடு மட்டும் இல்ல அதுல மாம்பழமும் வைத்து கொடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களின் வயிறு நிரம்ப நாங்கள் பாடுபடுவோம். நீங்கள் வெறும் கையை வச்சு கொண்டு ஓட்ட பானையில கொண்டு மக்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் வெறும் பானைகளையும் வெறும் கைகளையும் நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்.
அதனால்தான் தானைகளும் கைகளும் உங்களோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எங்களுக்கு ஓட்டளிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உண்மையிலேயே எங்களை பார்த்து என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். நேற்று கூட என்ன கேட்டாங்க, உதயநிதி முரட்டு அடிமை என்று பொதுச் செயலாளர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்களே என்று. நான் சொன்னேன், நேற்று நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள், நான் உட்பட இங்கே அடிமட்டத்தில் இருந்து, கிளையில் இருந்து, மண்டலில் இருந்து, மாவட்டத்தில் இருந்து மாநிலத்திற்கு வரும் தலைவர்களை பார்த்து நேர வாரிசு என்ற காரணத்தினால் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கும் உதயநிதிக்கு அடிப்படையில் இருந்து வளர்ந்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதையும் தெரிவித்து இங்கே நீங்கள் விருதுநகரில் இந்த இளைஞரணி மாநாடு நடத்துகிறார்கள். இதற்காகவாவது தமிழக மக்கள் அவர்களை தண்டிப்பார்கள், புறக்கணிப்பார்கள். ஏனென்றால் விருதுநகரில் ஒரு தலைவன் பிறந்து உணவோடு கல்வியும் கொடுத்த தலைவனை தோற்கடித்தவர்கள் அங்கே இளைஞரணி மாநாடு நடத்துகிறார்களாம். அதற்காக இளைஞர்கள் அங்கே புறக்கணிப்பார்கள். தமிழக இளைஞர்கள் தன்மானம் மிக்கவர்கள், தானாக போராடி உயர்ந்தவர்களுக்குத்தான் அங்கீகாரம் கொடுப்பார்கள். உங்களை போல வாரிசுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் இளைஞரி மாநாடு கூட புறக்கணிக்கப்படும் என்று சொல்லி நான் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். குடத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும். இங்கே இந்த ஆட்சியில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் என்று சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவதை பார்த்து பார்த்து மகிழ்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது என்பதும் எங்களது தேர்தல் அறிக்கை தயாரித்து அதன் மூலம் தமிழக மக்களுக்கு எல்லாம் கிடைப்பதற்கு சொல்லிவிட்டு இன்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தமிழுக்கு அநீதி இழைக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழுக்கு மகுடம் சூட்டிக் கொண்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. செங்கோலை பாராளுமன்றத்தில் வைக்கும் பொழுது பரிகசித்தார்கள், புறக்கணித்தார்கள். ஆனால் அதே செங்கோலை மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கூப்பிட்டு இங்கே நாம் ஆட்சி அமைக்கும் பொழுது செங்கோலை இங்கே சட்டமன்றத்தில் வைப்பதற்கு நாம் எல்லாம் இணைந்து முயற்சி செய்வோம் என்று கூறி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அளித்ததற்கு மட்டுமல்லாமல் மக்களிடமிருந்து மக்களுக்காக இந்த குறிப்புகளையும் அறிக்கைகளையும் வாங்கி ஒரு பிரம்மாண்டமான அறிக்கை இங்கே ஸ்ரீதர் பேசும்பொழுது சொன்னார், எந்த அளவிற்கு திமுகவின் அறிக்கை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, மறக்க பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று. சகோதரி கனிமொழிகிட்ட கேட்கிறாங்க, உங்கள் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் என்று. எங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். என்னிடம் கேட்கிறார்கள், தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் என்று. எங்கள் தேர்தல் அறிக்கை அம்மாவாக இருக்கும் என்று சொன்னேன். கதாநாயகி ஜெயிக்கிறார்களா, அம்மா ஜெயிக்கிறார்களா என்று நாமும் பார்த்து விடுவோம். அதனால் அம்மா தான் பார்த்து 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 மக்களுக்கானதை செய்து கொடுப்பார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கட்டும், நம் தேர்தல் அறிக்கை அம்மாவாக இருந்து அனைவருமே ஆசீர்வதிக்கட்டும்.